கிரிக்கெட் உலகம் இதுவரையில் எத்தனையோ மகத்தான சாதனையாளர்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்று 5 வருடங்கள் உருண்டோடிவிட்ட போதும் இன்றும் ஒருவரது வருகையை மொத்த ரசிகர் பட்டாளமும் கொண்டாடுகிறது என்றால் அது உலகம் இதுவரை சந்திக்காத சரித்திரம்தான். MS தோனியின் தனிப்பட்ட சாதனைகள், அவர் தலைமையில் இந்திய அணி வென்ற கோப்பைகளை பற்றியெல்லாம் மொத்த உலகமும் அறியும். ஆனால் கிரிக்கெட் உலகின் மா மன்னனாக வலம் வரும் தோனியின் சாதனைகளுக்கு பின்னால் இருக்கும் சூட்சுமம் தான் பலருக்கும் புலப்படுவதில்லை. ஒரு சம்பவத்தை சொன்னால் இதை புரிந்து கொள்ளலாம். 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காமன்வெல்த் ஒருநாள் தொடருக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தது இந்திய அணி. அப்போதுதான் தோனி ஒருநாள் அணியின் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். கேப்டனான முதல் தொடரிலேயே ஆஸ்திரேலியாவிடம் தோல்வி அடைந்திருந்தது இந்தியா. சில மாதங்களிலேயே மீண்டும் ஆஸ்திரேலியா, அதுவும் அவர்கள் மண்ணிலேயே வைத்து வீழ்த்த வேண்டிய கட்டாயம் வேறு இருந்தது. பாண்டிங் தான் அப்போதைய ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன். ஹசி, சைமன்ஸ், கிளார்க், கில்கிறிஸ்ட், ஹைடன், பிரெட்லி என அசுர பலம் கொண்ட அணி இந்தியாவுக்கு எதிராக காத்திருந்தது. பொதுவாக ஆஸ்திரேலிய அணியால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. விளையாட்டு தானே, வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம் என்றெல்லாம் பேசியே பழகாத உத்தமர்கள் அவர்கள். தப்பித்தவர் எதிரணி வென்றாலும் ஏதோ அதிர்ஷ்ட காற்று அவர்கள் பக்கம் வீசிவிட்டது போலத்தான் டீல் செய்வார்கள். ஆஸ்திரேலியாவின் இந்த அதீத நம்பிக்கையை, சொல்லப்போனால் கிரிக்கெட் உலகின் சக்கரவர்த்தியாக தங்களை நினைத்துக் கொள்ளும் மனோபாவத்தை உடைக்க வேண்டும் என்பதுதான் தோனியின் திட்டமாக இருந்தது. மெல்போர்னில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா வெற்றியை எட்டி பிடிக்கும் போது களத்தில் ரோஹித்தும் தோனியும் தான் நின்றிருந்தார்கள். கடைசி நேரத்தில் பெவிலியனை நோக்கி சைகை காட்டினார் தோனி. பொதுவாக இது போன்ற நேரத்தில் ஏதாவது முக்கிய தகவல்கள் பரிமாறப்படும். இது முழுவதும் தோனியின் பிளான். ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய பிறகு ஓவர் கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடாது, ஸ்டம்புகளை பிடுங்கவோ வெற்றி கூச்சல்களோ இருக்கக்கூடாது என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார் தோனி. காரணம் ஒன்றுதான், ஆஸ்திரேலியா ஒன்றும் வெல்லவே முடியாத அணி அல்ல, அதை வீழ்த்தவும் என்னிடம் ஆட்கள் இருக்கிறார்கள். இதுதான் தோனியின் மறைமுக மெசேஜ். சந்தேகமே இல்லாமல் கிரிக்கெட் உலகில் தோனி விடுத்த அறைகூவல் இது. முடிந்தால் மோதி பார்த்து விடலாம், அவ்வளவுதான். எதிரணியின் மனதோடு விளையாடுவதுதான் தோனிக்கு பிடித்த விளையாட்டாக இருக்கும் போல. ஆனால் அதை மறந்தும் கூட முகத்தில் காட்டிக்கொள்ளாத மனிதர். இருக்கையின் நுனியில் ரசிகர்கள் உட்கார்ந்திருக்கும் போதும், மொத்த டக் அவுட்டும் விரல் நகங்களை கடித்துக் கொண்டிருக்கும் போதும் களத்தில் தன்னுடைய பிளானை பக்காவாக எக்ஸிக்யூட் செய்து கொண்டிருப்பார் தோனி. இப்படி கிரிக்கெட்டை பற்றிய அதீத புரிதலும் பதற்றமே இல்லாத பக்குவமும் தான் தோனி ஒரு தலைவனாக கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணம். ICC கோப்பையாகட்டும் IPL ஆகட்டும், வென்ற பிறகு கோப்பையை அணியினரிடம் கொடுத்துவிட்டு ஓரமாக போய் நின்று கொள்வது, தன்னுடைய சாதனைகளை பற்றி பெரிதும் அலட்டிக் கொள்ளாத தோனி இதை திட்டமிட்டேதான் தொடர்ந்து செய்கிறார். அதற்கு காரணத்தை முன்பே ஒருமுறை நெஹ்ரா சொல்லியிருந்தார். தோனியின் அறைக்குள் எந்த இளம் வீரரும் அனுமதியின்றி நுழையலாம், அவருடன் வீடியோ கேம் ஆடலாம், அவருடைய அறையில் இருந்தபடியே உணவை ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டே கிரிக்கெட் பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். இளம் வீரர்கள் தன்னை பார்த்து, தன்னுடைய சாதனைகளை பார்த்து பிரமித்து விலகிவிடக் கூடாது என்பதுதான் இத்தனைக்கும் காரணமாம். தோனியின் வாழ்க்கை பாணி இதுதான். தோனியின் இந்த அணுகுமுறைதான் இளம் படையை வைத்து T20 உலக கோப்பையை வென்று கொடுத்தது. ரசிகர்களால் மட்டுமல்லாமல் சொந்த அணிக்குள்ளும் கொண்டாடப்படும் ஹீரோவாக தோனி இருக்கிறார். தோனி சொன்னால் மாடியில் இருந்து கூட குதிப்பேன் என்றார் இஷாந்த் சர்மா. இக்கட்டான நேரங்களில் தோனி தான் தனக்கு பக்கபலமாக இருந்தார். அவர்தான் என்றும் எனது கேப்டன் என உருகுகிறார் கோலி. CSK வீரர்களிடம் தோனி பற்றி கேட்டால் அவ்வளவுதான். இது வீடா, விக்ரமன் சார் படமா என்ற மொமெண்டில் தான் எப்போதும் பேசுகிறார்கள். மொத்தத்தில் அணிக்குள் அவர் ஒரு காட் ஃபாதராகவே பார்க்கப்படுகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கிரிக்கெட் பயணத்திலும் சரி, தோனியின் முடிவுகள் பெரும்பாலும் ரகசியமாகவே இருக்கும். திடீரென பள்ளிக்கால தோழியை மணப்பதாக அறிவித்து ஷாக் கொடுத்தார். பிளேயிங் 11ல் யார் இருக்க போகிறார்கள் என்பதை கூட டாஸின் போதுதான் சொல்வார். அதிலும் தடாலடியான மாற்றங்கள் இருக்கும். எதிர் அணியினரை முன்கூட்டியே கணித்து ஆரம்பத்திலேயே ஆப்பு வைத்துவிட்டுதான் களத்துக்கே வருவார். இப்படி திட்டங்களை முன்பே வகுத்துக் கொள்வது, சூழ்நிலைக்கு தகுந்தபடி அவற்றில் மாற்றம் செய்வது, அவ்வளவுதான் தோனி. வெற்றியை பற்றியோ விமர்சனங்களை பற்றியோ துளியும் கவலைப்படுவதே இல்லை. இந்த குணம்தான் தோனியை சிறந்த கேப்டனாக மாற்றியது. இந்த குணம்தான் தோனியை மா மன்னனாகவும் மாற்றி இருக்கிறது. இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் தோனி ஒரு ஹீரோவாகவே நிச்சயம் நினைவு கூறப்படுவார்.